கிறிஸ்தவ சபையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய மரண பாடுகளை நினைவு கூறும்படிக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு என்று சொல்ல முடியும். சிலுவையை குறித்து தியானிக்கிற நாளாக 16வது நூற்றாண்டில் சபைக்குள்ள வந்த ஒரு நிகழ்ச்சி தான் குட் ஃப்ரைடே. பொதுவாக சிலுவை பாபிலோனியன் சிம்பல், எகிப்து தேசத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சிம்பல். ஒவ்வொரு அடையாளத்திற்கும் ஒரு அர்த்தங்கள் உண்டு. சிலுவைங்கிறதற்கு நிலையான அர்த்தம் கிடையாது. லேட்டர் பீரியடில் கான்ஸ்டன்ட் த கிரேட் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டானோ அப்பொழுது சிலுவைக்கு அர்த்தத்தை கொடுத்தான். லீகலைஸ்ட் கிறிஸ்டியானிட்டி and recognized symbol of cross as the symbol of Christianity. ஆகையால் 16வது நூற்றாண்டில் வரப்பட்ட ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு சிம்பல் தான் சிலுவை. அப்போஸ்தலர்கள் எழுதின நடபடிகளிலேயோ அல்லது 1வது நூற்றாண்டிலேயோ சிலுவை என்கிற கான்செப்ட் அல்லது அந்த உபயோகமே கிடையாது. ஆனால் சிலுவை இயேசு கிறிஸ்து சுமந்ததனால அதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுத்தார். அது ஆரம்பத்தில் புரியாமல் பாதியில் அல்லது 16வது நூற்றாண்டில் தான் அது புரிய வந்தது. இயேசு நிறைய வார்த்தைகளை பேசியிருக்கிறார். நீங்கள் 7 வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்க. சிலுவையில் பேசின வார்த்தைக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய இறுதி வார்த்தைகள். பொதுவாக ஒரு மனிதனுடைய இறுதி வார்த்தை ரொம்ப முக்கியம். யாக்கோபு தன்னுடைய புத்தர்களை கூப்பிட்டு என்னென்ன வார்த்தைகளை சொல்கிறான் அப்படிங்கிறத பரிசுத்த வேதாகமம் தெளிவாக எழுதியிருக்கிறது. இப்பொழுதும் நம்முடைய கலாச்சாரத்தில் உயிர் போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும், என்ன காரியங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் தகப்பனோ தாயோ அல்லது வீட்டில் இருக்கிற மூத்தவர்களோ கடைசி நாட்டில் நெருங்கும் பொழுது அவங்க வாயின் பிறப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்பிக்கை உள்ள கலாச்சாரம் எல்லாத்துக்கும் இருக்கு. அதுவும் உண்மைதான். ஸ்தோத்திரம். ஆகையால் இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவன விட நாட்களில் 7 வார்த்தை சொன்னார். 7 வார்த்தை சொன்னீங்க. 7 வார்த்தை முதலாவது வார்த்தை ஒவ்வொரு முதல் ஆண்டவர் சொன்ன அந்த மெசேஜ் 7 மெசேஜஸ். இன்னொன்று 7 ஒர்க் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லலாம். வார்த்தையை பேசிட்டு அவர் போகல. அவர் சாகிற கடைசி மூச்சு வரைக்கும், வாழ்நாள் கடைசி மூச்சு வரைக்கும், கடைசி ஜீவன் வரைக்கும் அவர் என்ன செய்தார்? அவர் கிரியைகளை நடப்பித்து கொண்டே இருந்தார். 7 வார்த்தைகளும் அவருடைய வெறுமனே பேச்சா இல்லாமல் அவருடைய கிரியையாய் இருந்தது. அந்த கிரியை தான் இன்றும் சபைக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறது. 7 மெசேஜை ஒரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால் முதலாவது வார்த்தை ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. 2வது வார்த்தை சால்வேஷன், ரட்சிப்பு. 3வது வார்த்தை ரிலேஷன்ஷிப். அந்த ஸ்திரீனிடத்திலும் சீஷனிடத்திலும் பேசும் பொழுது ரிலேஷன்ஷிப் பற்றி அங்கே பேசுகிறார். மாத்திரமல்ல, ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குகிறார், ரட்சிப்பை உருவாக்குகிறார், மன்னிப்பை உருவாக்குகிறார். அடுத்ததாக 4வது வார்த்தை என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா abandonment, கைவிடப்படுதல். there was a work of abandonment, கைவிடப்படுதல்ங்கிற ஒரு கிரியை இங்க நடக்கிறது. 3வதாக distress, வியாகுலம், I am thirst, நான் தாகமாய் இருக்கிறேன். கடைசியாக 6வதாக it's finished, முடிந்தது அப்படின்னு சொன்னா நல்லா கேட்டீங்க. முடிந்தது என்று சொன்னால் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வீட்டு கிளம்பி போயிட்டு பார்த்து போங்க அப்படிங்கலாம் கிடையாது. முடிந்தது என்று சொன்னால் ஜெயம் வந்தது என்று அர்த்தம். ஆகையால் 6வதாக ஒரு வார்த்தையில் சொன்னதான்னா என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா முடிந்தது, ஜெயம், ட்ரையம்ஃப். 7வதாக என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா Jesus makes himself reunion to his father, பிதாவுடன் மீண்டும் இணைகிறார். இதெல்லாம் கிரியை. 7 வார்த்தைகள் தான் இருக்குதா அப்படின்னு சொன்னா இல்லை. ஏன் 7 வார்த்தை எல்லா குட் ஃப்ரைடேல பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால்
16ஆம் நூற்றாண்டில் சபையிலே குட் ஃப்ரைடே அல்லது வெள்ளி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 3 நாளுக்கு முன்பதாக அவருடைய தியானத்தை தியானிக்கும் போது 4 காஸ்பல்ல 7 வார்த்தைகள் எடுத்து அதை கோர்வையாக்கி 7 வார்த்தைகள் என்று உண்டாக்கப்பட்ட ஒன்றுதான். லூக்கா புஸ்தகத்தில் 3 வார்த்தையும், யோவான் சுவிசேஷத்தில் 3 வார்த்தையும், மத்தேயு மார்க்கு ஆகிய ரெண்டு புஸ்தகத்திலையும் 2 காஸ்பல்லையும் ஒரு வார்த்தை 2 இடத்துலையும் இப்படியாக 7 வார்த்தைகள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்கள் கேட்கத்தக்கதான பேசின வார்த்தைகள். ஆனால் பரிசுத்த வேதாகமும் இன்னும் அநேக வார்த்தைகளை அங்கே பதிவு செய்கிறது. கூர்ந்து படித்தால் அது நமக்கு அது புரிய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 வார்த்தையெல்லாம் பேசலை. இது பிபிலிக்கல் சப்போர்ட்ல ஒன்றும் கிடையாது. திருச்சபை பொதுவாக கத்தோலிக்க சபை உண்டாக்கப்பட்டது தான். 7 வார்த்தையை காட்டிலும் மிகவும் ஆழமான இன்றும் பேசிக்கொண்டிருக்கிற அநேக வார்த்தைகள் இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 வார்த்தைகள் மட்டும் நான் பேசுறேன். 2 வார்த்தைகள் தேவன் பேசின, மனுஷரால் கேட்கப்படாத, கேட்டிராத இன்னும் 2 வார்த்தைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்பர் போடணும் அப்படின்னு சொன்னா 8வது வார்த்தையை நீங்க போட்டுக்கொள்ளலாம். 8வது வார்த்தை அல்லது 8வது கிரியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நடப்பித்த 8வது கிரியை என்று சொன்னால் சைலன்ஸ், மௌனம், அமைதி. எடுத்து வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். சைலன்ஸ். There was a working power of God when Jesus was silent on the cross. ட்ரையல்ல இருந்தே ஆரம்பிக்குது. பிலாத்து கூட்டு போறாங்க, அப்புறம் ஏரோதை கூட்டு போறாங்க. எல்லாரும் அவருடைய அங்க விசாரிப்பு எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்து ஒரு மறு உத்தரவும் தராமல் அமைதியாக இருந்தார். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கணும்னா ரெஃபரன்ஸ் இருக்க சொல்ல நேரில் நீங்கள் காஸ்பல்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கு, ஜான்ல சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி இயேசு கிறிஸ்து அமைதியாக இருந்தார். அமைதியாக இருக்கிற அங்க இருக்கிற ஜூயிஷ் கவுன்சில் இருக்கிறவங்க எல்லாரும், நீ யூதருக்கு ராஜாவா, நீ தான் மேசியாவா அப்படின்னு சொன்னா, இவர் அமைதியார் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீ பேசுகிறது சரி என்பதாக அர்த்தம். அமைதியா இருக்கிறது மூலமா இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், இங்க உட்கார்ந்து இருக்கிற யாருடைய சித்தத்துக்கும் இல்லை என்று அங்க சொல்லுகிறார். அவர் அமைதியா இருக்கிறது மூலமாக தேவனுடைய கிரியைக்கு, அவருடைய வல்லமைக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். மாத்திரமல்ல, சிலுவையில தொங்கும் போது இயேசு கிறிஸ்து அமைதியா இருந்தார். Jesus was silent in the face of mockery and insult from those who passed by the cross. முகம் துளித்து காரி உமிழ்ந்து சிலுவையை கடந்து போனவர்கள் எல்லாருமே அவரை இகழ்ந்தார்கள். எதற்கு அப்படின்னா தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்கு. அவர் அவமானப்படணும், மனுஷரால் இல்பொருளாக்கப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குருசிஃபிக்ஷன்ல ரொம்ப சைலண்டா இருந்தாரு. ஆக்கப்பூர்வமா அல்லது சுறுசுறுப்பா இருக்க மாட்டார். கெட்செமனே தோட்டம் வரைக்கும் அவர் ஊழியம் விறுவிறுப்பா இருக்கும், பயங்கரமா வேகமா செஞ்சுக்கிட்டு இருப்பார். கெட்செமனே ஜீசஸ் ஸ்லோ டவுன் ஹிஸ் மினிஸ்ட்ரி. முக்கியமான மினிஸ்ட்ரி இயேசு செஞ்சது என்னன்னா சைலன்ஸ், அமைதி. அமைதியில
பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேறுவதற்கும் மனுஷர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் உறுதுணை இருப்பதற்கும் வழிவகுத்து கொடுக்கிறார். Jesus was silent, but he was not inactive, he was active. எங்கே ஆக்டிவா இருந்தார் அப்படின்னு சொன்னா சிலுவையில ஆக்டிவா இருந்தார். ஒன்று. இரண்டாவது நான் சொல்றேன். இரண்டாவதாக வேர்ல்ட்லெஸ் கிரை அல்லது மகா சத்தமாய் கூப்பிட்டு, அகாலமாய் ஒரு மனுஷன் வேதனைப்படும் பொழுது கூப்பிடுற சத்தம், வேதனையில கூப்பிடுற சத்தம். 7 வார்த்தையில் அதெல்லாம் கவர் பண்ண மாட்டோம். ஆனா அவர் பெருமூச்சு விடுகிற வேதனையுடைய சத்தத்தை அங்க பார்க்கிறோம். இப்படி 2 காரியங்கள் 7 விஷயங்களை தாண்டி நடக்கிறது. இதுக்கு விட்னஸ், த கிரேட்டஸ்ட் விட்னஸ் யாருன்னா அவரை சுமக்கிற சிலுவை. சிலுவை மரத்தை போய் இயேசு சுமந்த சிலுவை மரத்திட்ட போய் நீ எத்தனை வார்த்தையை அல்லது எத்தனை கிரியைகளை நீ கண்டாயின்னு சொன்னா 7ஓட முடிக்காம இன்னும் அநேக காரியங்களை அவருடைய மரண தருவாயிலும் மனுக்குலத்திற்கு அவர் சிலுவையிலே செய்து கொண்டு வந்தார். ஆகையால் the cross of Christ is a speaking cross or speaking wood. சிலுவை, இயேசு சுமந்த சிலுவை அல்லது கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிற இயேசு சுமந்த சிலுவை இன்றும் பேசுகிற மரமாய் இருக்கிறது. ஸ்பீக்கிங் wood. எப்படிங்க மரம் பேசும்? மரம் பேசும். The wood taken from the tree never died, alive and speaks even today. நல்லா யோசித்து பாருங்க. இயேசுவை சிலுவையில் அடிப்பதற்கு கொண்டு வரப்பட்ட அந்த மரத்தை, காய்ந்து போன மரத்தை ஒரு மரமாக, ஜீவனுள்ள மரமாக இருக்கும் பொழுது அதை வெட்டி சாய்த்து சைஸ் பண்ணி அதை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது எல்லாருடைய கண்களிலும் அது செத்துப்போன மரம், அதிலிடத்துல உயிர் இல்லை, இது என்னத்திற்கு என்று இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் சிலுவையை யார் என்ன செய்யல? அடக்கம் பண்ணவில்லை. ஆகையால் சிலுவை, இயேசு சிறந்த சிலுவை, காய்ந்து போன மரம், உலக பார்வையில் அது மரித்து போயிருந்தாலும் இன்றும் பேசுகிற மரமாய் இருக்கிறது. Cross witnesses the suffering of Jesus Christ. இயேசு சுமந்த சிலுவை இயேசு கிறிஸ்துவை பெருமூச்சை சாட்சியிடுகிறது. அவர் இட்டதான அகால சத்தம், ஒருவேளை நம்முடைய ஊரில் பாஷையில வேதனையில ஐயோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிற மகா சத்தத்தை இந்த சிலுவை கேட்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்த, யாரோ ஒருத்தர் சொன்னீங்க, கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தொங்கினார். அவருடைய முனங்கள் சத்தத்தை சிலுவை கேட்டது. ஆகையால் சிலுவை இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா சத்தத்தையும் ஒன்று தவறாமல் பதிவு செய்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் சிலுவைக்கும் இயேசுனுடைய சரீரத்துக்கும் நிறைய நெருக்கம் உண்டுன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க வீட்டில் போய் நீங்க வாசித்து பார்க்கலாம். 1 பேதுரு 2:24 அவர் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சிலுவையின் மேல் சுமந்தார். பாவங்களை மட்டும் சிலுவை சுமக்கல, அவருடைய அகால சத்தத்தையும் சிலுவை சுமந்தது. ஆகையால் சிலுவை ஒரு மனுஷனுக்கு ஒரு மேன்மை, விடுதலை, ரட்சிப்பு இன்றும் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. மாத்திரமல்ல, சிலுவை இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பிரதிபலிக்கிறது. சிலுவை இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை காமிக்கிறது. அது இன்றும் பேசுகிறது. சிலுவையை பார்க்கும் பொழுது உலகத்தில் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, இயேசு எங்களை ஒருத்தர் இருந்தாரு, அவர் தமது அன்பை சிலுவையிலே காண்பித்தார். 1 யோவான் 4:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அன்பு கூர்ந்ததினாலே. சிலுவை ஒரு வல்லமை மரம், சிலுவை மரம், இயேசு சுமந்த சிலுவை மரம் ஒரு வல்லமை. 1 கொரிந்தியர் 1:17.
ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படிக்கு கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது, lest the cross of Christ be emptied of its power. சிலுவை தன்னுடைய வல்லமையை இழந்து போகாதபடி. அப்படின்னா சிலுவையில வல்லமை இருக்கு. இயேசு கிறிஸ்துவை போல சிலுவையும் விசுவாசிக்கிறவர்கள் அல்லது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு சுமந்த சிலுவையிலே வல்லமை உண்டு. வேகமா நான் போறேன். அடுத்ததாக சிலுவை, கிராஸ் ஹேஸ் மெசேஜ். அதே 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம், the message of cross, the preaching of cross. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்கிறது word of cross. word of cross, word of Christ பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. word of cross, சிலுவை என்ன செய்கிறதுன்னா கிறிஸ்துவனுடைய வார்த்தையை சுமக்கிறதா இருக்கிறது. cross, the wood, காய்ந்து போன மரம், speaks for us and reconciles, நமக்கும் தேவனுக்கும் ஒப்புரவாக்குகிறது. சிலுவை குறித்து, மரத்தினுடைய அந்த சிம்பலை குறித்து ஒரு வேத பண்டிதர் இப்படியாக விளக்குகிறார். ஏன் சிலுவை பிளஸ் சிம்பிள் இருக்கணும் அப்படின்னா, வெர்டிக்கலாக இருக்கிற அந்த ஸ்டெம்ப் பூலோகத்திற்கும் பரலோகத்திற்கும் இணைக்கிற ஒரு கனெக்ஷனாகவும், குறுக்கே இருக்கிற ஹரிசாண்டலாக இருக்கிற அந்த பீம் சபைக்குள்ளே இருக்கிற மனுஷருக்குள்ளே சமாதானத்தையும் அன்பையும் ஒருமனத்தையும் காண்பிக்கும்படிக்கு தான் சிலுவை என்கிற அந்த பிளஸ் என்கிற சிம்பலை தேவன் தெரிந்து கொண்டார் என்று ஒரு வேத பண்டிதர் விளக்குகிறார். ஒப்புரவாகுதல், சிலுவையில் ஒப்புரவாகுதல், மனுஷன் பூமிக்கும் பரலோகத்துக்கும் ஒப்புரவாகுதல், மனுஷருக்குள்ளே ஒப்புரவாகிறது தான் சிலுவையின் சம்பவம். சிலுவை சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கல. சிலுவை இன்னும் இயேசு கிறிஸ்து சுமந்த அந்த சிலுவை இன்றும் தனது வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறது. கலாத்தியர் 5:11 சொல்லும் பொழுது சிலுவை பற்றி வரும் இடரல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அஃபென்ஸ் ஆஃப் த கிராஸ், அஃபென்ஸ் ஆஃப் த கிராஸ். சிலர் சிலுவையை குறித்து இடரல் அடைகிறாங்க அப்படின்னா, த கிராஸ் இஸ் ஒர்க்கிங். சிலுவைக்கு சிலருக்கு இடரலா இருக்கிறது அப்படின்னா ஏதோ ஒன்று செய்கிறது. ஸோ உங்கள் மூலமாக, உங்கள் வார்த்தை மூலமாக யாராவது உங்கள் கிரி மூலமாக டிஸ்டர்ப் ஆகிறோம் அப்படின்னா, யூ ஆர் ஒர்க்கிங், யூ ஆர் நாட் ஜஸ்ட் ஸ்பீக்கிங். வார்த்தையில் நீங்கள் சும்மா பேசிட்டு போகிறது இல்லை. சில பிரசங்கங்கள் கேட்குறோம், அது ஒன்றுமே நடக்காது அப்படின்னா அதில் ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். ஆகையால் இப்போ நான் ஒருத்தட்ட நான் ஒன்று பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒன்றுமே நடக்கலை, எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா இட்ஸ் இன்ஆக்டிவ். ஆனால் யாரையா டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஒர்க்கிங். அதுபோலதான் சிலுவை சிலருக்கு இடரலாக இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆகையால் இயேசு சுமந்த சிலுவை இஸ் நாட் டெட், இட்ஸ் ஸ்டில் ஆக்டிவ் அண்ட் ஸ்பீக்கிங் அண்ட் கிவிங் அவே த மெசேஜ் டு தி என்டையர் வேர்ல்ட். வானத்து மேலே சேட்டலைட் இருக்கு. சேட்டலைட்டில் அங்கேருந்து நிறைய சிக்னல்ஸ் பூமிக்கு நேரம் அனுப்பிக்கிட்டே இருக்குது. அதில் உயிர் கிடையாது, ஒன்றும் இல்லை, அது ஒரு சக்தியில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இது போலவே இயேசு சுமந்த சிலுவை, அந்த சிம்பல் இன்றும் மனுஷருக்குள்ளே யாரெல்லாம் அதை நோக்கி பார்க்கிறாங்களோ, யாரெல்லாம் அதை குறித்து தியானிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே கிரைகளை நடப்பிக்கிறதா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Cross gives glory to the carriers. சிலுவை சுமக்கிறவர்களுக்கு அது மேன்மையை தருகிறது. அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் 6:14 தெளிவாக சொல்லுகிறார், சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக அப்படின்னா, எனக்கு that gives me glory. சிலுவை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு மகிமையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. Cross gives you life. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:26 சிரேனே ஊரானாகிய சீமோன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கிறான். இயேசு கிறிஸ்து சுமந்தது தான். நான் சொன்ன வார்த்தையெல்லாம் எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணமாக நீங்கள் வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. லூக்கா 23:26, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:20,
21 இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மார்க் 15:21, அப்போஸ்தலர் 19:1-33 இந்த வசனங்கள்லாம் எப்படி சிரேனா ஊரனாகிய சீமோனை ஜீவனுள்ளதாய் மாக்கினது. இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை சாதாரண மரம் எல்லாம் நினைச்சாங்க. ஆனா சீமோன் என்ன செஞ்சான்? இது ஒரு மனுஷகுமாரனாகிய தேவனுடைய சுமந்த சிலுவை, இதுல ஒரு விசேஷம் உண்டு என்று கழுத்தை கொடுத்தான். அதுல இருந்து அவனுடைய வாழ்க்கையை மாறிடுச்சு. நான் கொடுத்த அந்த ரெஃபரன்ஸ்ல நீங்க வீட்டு போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, வில்லியம் பார்க்கலைங்கிற ஒரு வேத பண்டிதர் இப்படியாக தியானிக்கிறார். இந்த சீமோன் சிரேனே ஊரனை சேர்ந்தவன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கிறதுலாம் பற்றி அவனுக்கு தெரியாது. அது ஒரு கொண்டாட்டமான நாட்கள். அதனால அவன் கூட்டத்தில் இருந்த உடனே திடீர் என்று ஒரு பகுதியில் சொல்லப்பட்ட ஒரு காஸ்பல் சொல்லப்பட்டிருக்கிறது, he was compelled to carry. பக்கத்தில் தான் பிடிச்சி ஏய் கமான் அப்படின்னு சொல்லிட்டு ரோம இராணுவத்தினால தள்ளப்பட்டான். சிலுவை சுமந்த உடனே he felt the power of Jesus Christ that changed his life. Immediately he became a Christian or Christ bearer. முடிந்த உடனே எல்லா சீன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவன் ஊருக்கு போறான். ஊருக்கு போற உடனே he was not silent. அவன் தான் கண்ட இயேசு கிறிஸ்துவை, சிலுவையுடன் கண்ட இயேசு கிறிஸ்துவை அல்லது சிலுவை இயேசு சிலுவை சுமந்த அனுபவத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டு அவனுடைய குடும்பத்தார், சிரேனே பட்டணத்தார் யாவரும் கிறிஸ்தவர்களாய் மாறுகிறார்கள். அப்போஸ்தலர் 11:20 அவர்களில் சிப்புவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு கிரேக்கருடன் பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இவங்க யாரு அப்படின்னா, இந்த சிலுவையை சுமந்த சீமோன் சொன்ன சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பினவர்கள். ஆகையால் பின்பு ஸ்தோத்திரம் 19 அப்போஸ்தலனுடைய 19 அதிகாரத்துல அப்போஸ்தலர் பவுலும் பர்னபாசும் தன்னுடைய மிஷனரி பிரயாணத்தில் அந்தியோகியா பட்டணத்தில் ஊழியம் செய்யும் பொழுது ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் இருக்கிறதை அவர்கள் பார்க்குறாங்க. ஏற்கனவே சபை அங்கே ஃபங்க்ஷன் ஆக்கிறத பார்க்குறாங்க. இவர்கள் யாரா உண்டாக்கப்பட்டதுன்னு சொன்னா, சிரேனே ஊரானாகிய சீமோனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆகையால் சிலுவை மரம் என்பது ஒரு ஜீவனற்றதாய் இல்லாமல் கிறிஸ்துவை சுமந்த சிலுவையிலே ஜீவனை ஜனங்கள் கண்டார்கள். குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டாங்கிறதுக்கு உதாரணமாக மத்தேயு 15:21 சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புவுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்று மார்க் சுவிசேஷம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் தெளிவாக இவனுடைய குடும்பத்தாருடைய பேரில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அலெக்சாந்தர் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இருந்து அப்போஸ்தலர் பவுல் ஊழியம் செய்யும் பொழுது அங்கே கலவரம் உண்டாகுது. கலவரம் உண்டாகின உடனே ஸ்தோத்திரம் அங்கே எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அமைதியா இருந்த சமயத்தில் ஒருவன் துணிந்து யூதர்கள் மத்தியில் கிறிஸ்து இயேசுனுடைய சிலுவையை குறித்து பிரசங்கம் பண்ணின அவன் பேர் தான் அலெக்சாந்தர். அலெக்சாந்தர் யார் அப்படின்னு சொன்னா, சிரேனா ஊரனாகிய சீமனுடைய மகன். ஆகையால் சிலுவை மரணம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தது என்று சொன்னால் முடிவை கொண்டு வராமல் இன்றும் மனுஷருக்குள்ளே கிரிகள் நடப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் சிலுவையை நம்ம விக்கிரகமாக வைத்து கும்பிடுவதற்கு சொல்லப்படாமல், சிலுவை என்பது த மெசேஜ், சிலுவை த மெசேஜ் ஆஃப் கிராஸ், சிலுவை பற்றியதான உபதேசங்கள் கேட்கிறவனும் விசுவாசிக்கிறவனும் அவனுக்கு அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஒரு சிலுவைக்கு ஒரு மரம் கொண்டு போடுவதற்கு 6 காரியங்கள் நடக்கப்பட வேண்டும். நம்பர் 1, அது வெட்டப்பட வேண்டும். சிலுவையை உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பழைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெட்டி தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் வர வேண்டும். 2வது அந்த மரம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணப்படுகிறது, செலக்ட் பண்ணி வைக்கப்படுகிறது. சோசன். நீங்கள் சிலுவை தருகிற ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு சொன்னா யூ மஸ்ட் பி சோசன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும். 3வது சிலுவினுடைய உபதேசத்தினால சிலுவினுடைய மேன்மையை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் யூ ஆர் டு பி சைஸ்ட், டிசைன்டு. அதனுடைய அர்த்தம் என்ன?
டிசைபிள்டு, நீங்கள் சீஷராக செதுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நான்காவதாக, ஒரு மரம் அல்லது ஒரு உயிருள்ள ஒரு மரம் சிலுவைக்கு கொண்டு வரப்படக்கூடிய அந்த தடியாக மாறணும் அப்படின்னு சொன்னோம்னா, அது கொண்டு வந்து அதை ஸ்லைஸ் பண்ணி அதில் ஆணிகள் அடிக்கப்பட டைட் இன் ஃப்ளஷ், மாம்சத்தில் ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது சிலுவினுடைய மேன்மையை அவன் சுதந்திரிக்கிறான். ஐந்தாவதாக, சிலுவை என்ன செய்யப்படுகிறது? த கிராஸ் இஸ் பீயிங் எரெக்டட், அது நேராக நிறுத்தப்படுகிறது. ஆகையால் நிறுத்தப்படுகிற அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அது அவமானத்திற்கென்று சிம்பலாக. ஆரம்பத்தில் நான் ஒரு காரியத்தை நான் உங்களை தவறிட்டேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கும் பொழுது மூன்று விதமான முதல் செஞ்சுரியில் 3 விதமான கருத்து இருந்துச்சு. யூதருக்கு சிலுவை வந்து ஒரு அவமானம், அரசாங்க ரோம ராஜ்யத்துக்கு அது அவங்களுக்கு அவப்பெயர். மூன்றாவதாக கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு அடையாளமாக இருந்துச்சு. ஆகையால் சிலுவை உயர்த்தப்படுது அப்படின்னு சொன்னால் அவமானம் என்கிற சிம்பலாக யூதர்கள் மத்தியில் இருந்தது. மோசே நாட்களிலே சொல்லப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ஆகையால் சிலுவை உயர்த்தப்படுதல் என்று சொன்னால் அவமானப்படுதல். எதற்காக அவமானப்படுதல்? சுவிசேஷத்திற்காக அவமானப்படுதல். ஆறாவதாக, எல்லாம் முடிஞ்சிச்சு, சீனரி முடிஞ்சு, இயேசு இறக்கியாச்சு, அடிமை அங்கே அடக்கம் பண்ணியாச்சு, எல்லாம் மறந்துச்சு. ஆனால் முக்கியமானதை மக்கள் மறந்துட்டாங்க. அது என்னது அப்படின்னா, இயேசு சுமந்த சிலுவை. forgotten, மறக்கப்பட்டது. சிலுவை மறக்கப்பட்டது. நீங்களும் ஒரு சிலுவை மறக்கப்படுவது போல மறக்கப்படுவேனானால் அதனுடைய அர்த்தம் என்ன? மனுஷரால் மறந்து பரலோக ராஜ்யத்தினால் நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள் என்று சொன்னால், சிலுவினுடைய ஜீவனும் சிலுவினுடைய ரட்சிப்பும் சிலுவினுடைய மேன்மையும் உங்களுக்கு வரும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜோமனி முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, யோவான் 12:32, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன். When the cross is lifted on a high in your life, the Jesus is being lifted in your life and your life is also being lifted in life. உங்களுடைய வாழ்க்கையில் சிலுவையை உயர்த்துவீர்கள் என்று சொன்னால், பாடுகளை தியானிப்பீர்கள் என்று சொன்னால், சிலுவை உங்களுடைய சிந்தனை இருக்கும் என்று சொன்னால், சிலுவையை சுமந்த கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தப்படுவார் என்று சொன்னால், உங்களது வாழ்க்கையும் உயர்த்தப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு எப்படி அவர் இன்னும் மரிக்கவில்லையோ, அவர் சுமந்த சிலுவையும் இன்னும் மறியாமல் அநேகருக்கு சாட்சியாகவும் அடையாளமாகவும் வழிகாட்டியாகவும் ஒளி விளக்காகவும் ரட்சிப்பை தருகிற ஒரு மெசேஜாக ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. நாம் யார் எழுந்திருப்போமா? பிரைஸ் பீ டு காட். ஷபரிகரதினமா நாத் ரிகரதினமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஓமை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நமக்கு தந்தது அந்த அருமையான பாதை, இடுக்கமான பாதை, கஷ்டமான பாதை. ஆனால் இது நமக்கு பலவீனத்தை அல்லாமல் பலத்தையும் தைரியத்தையும் மேன்மையும் நமக்கு தருகிறதா இருக்கிறது. ஈ மைனர். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஒரு 2 நிமிஷம் உண்மையாய் அவரை பார்த்து, இந்த சிலுவை மரண பாடுகளினால் கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்தார். ஒரு மரத்துக்கே இயேசு கிறிஸ்து ஒரு அர்த்தத்தை கொடுப்பாரானால், காய்ந்து போன வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு அர்த்தத்தை கொடுப்பார். மறந்து போன மனுஷரால் அவமானமாய் எண்ணப்படுகிற ஒரு காய்ந்து போன மரத்துக்கே இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவனை கொடுப்பாரானால், மறந்து போன மரித்து போன வாழ்க்கைக்கு இந்த இயேசு ஜீவனை கொடுக்கிறார். கிறிஸ்துவை நோக்கி பார், அதுவும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவை நோக்கி பார். சிலுவை இயேசு கிறிஸ்து யார் என்று இன்றும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது. The cross of Christ is speaking cross, a speaking tree. மரம் இன்றும் பேசுகிற மரம். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக தூக்கி எறியப்பட்ட மரம் இன்றும் செய்தியை வைத்திருக்கிறது, நற்செய்தியை வைத்திருக்கிறது, விடுதலையை வைத்திருக்கிறது.
அதை நம்புகிற யாவருக்கும் அது ஜீவனை தருகிறதா இருக்கிறது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இ மைனர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு, துக்கங்களை சுமந்து கொண்டு, துக்கங்களை சுமந்து கொண்டு, நீ நல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் சர்வ வல்லவர், இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை, இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. கரங்களை தட்டி சொல்லுவோம். அவை காலைதோறும், ஆமா காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்திரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா, உம்மேலே விழுந்ததையா ஐயா, உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் சர்வ வல்லவர், இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை, இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறு புதிதாயிருக்கும். ஆமா ஓஹோ. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி, சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி ஐயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தி ஐயா, சிலுவையிலே வெற்றி சொல்லுவோம். நல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர், ஆமென் ஹல்லேலூயா. இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஆமென் ஆமென், இரக்கத்துக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் மீண்டும் மனதுருகும் ஓஹோ ராமநாத எங்களது மீறுகளால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ, எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் ஹல்லேலூயா. உங்க தழும்புகளால் விடுதலையானோ, உங்க தழும்புகளால் சுகமானோ, உங்க தழும்புகளால் விடுதலையானோ, உங்க தழும்புகளால். நீ நல்லவர், நீ நல்லவர் சர்வ உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. நூறு வர சொல்லுவோமா இயேசுவே, இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு. ஆமென். கர்த்தருடைய இரக்கம் சிலுவையிலே வெளிப்பட்டது, அவருடைய தயவு அவருடைய அன்பு சிலுவையினாலே நமக்கு உறுதிப்படுத்தினார். The cross of Christ demonstrated the grace and mercy and love of Jesus Christ. கரங்களை தட்டி சிலுவையினால் பெற்ற நன்மைக்காய், இன்பத்துக்காய், மேன்மைக்காய், உயர்வுக்காய்
கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. இன்றும் சிலுவை தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இன்றும் அவர் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில சிலுவையினால் கிடைக்கப்பட்ட மன்னிப்பு, ரட்சிப்பு, விடுதலை, கனம், மேன்மை அது விசுவாசிக்கிற யாவருக்குள்ள நதி போல பாய்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் கொடுத்ததான் அந்த மேன்மைக்கு ஆசீர்வாதத்திற்காக எல்லாமே அவர் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் பெரியவர், பரலோக நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு ஆயப்பட்ட பாடுகளை நினைவு கூறும்படிக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் சிலுவை தியானத்தில் வந்து சிலுவை மரணத்தை ஆண்டவரே விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் புதிய ஜீவன், புதிய பலன், புதிய ஆரோக்கியம் உண்டாயிருக்கும்படி நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வழி நிறுத்தும் ஆசீர்வாதம் பெரிய காரியங்களை செய்யும். ஜெபத்தில் பங்கு பெற்ற யாவர் மீது தேவ பிரசன்னம் சமாதானம் இருப்பதாக தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இவ்வளவுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல ஆமென். God bless you.